என்கிட்ட ஒரு 8 கதை இருக்குது மேடம், உங்களுக்கு எது வேணும்னு கேட்டேன். இல்லை இதுனா தி பெஸ்ட்டு சொல்லு, எல்லாமே தி பெஸ்ட்டு தான், நான் எப்படி என் கதையை இதுதான் சுமாருன்னு சொல்லுவேன். சரி ஓகே, ஒரு 3 லைன் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு, இதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி அப்படி ஆல்ட்ரு பண்ணி பண்ணதான் இன்றைக்கி அனலி அத்தியாயம் 1 வந்து நிற்கும். தமிழ் ஆடியன்ஸு எப்போவுமே எமோஷனோட கனெக்ட் ஆனவங்க. நீங்கள் என்ன ஜேர்னர் பண்ணாலும் அதுக்குள்ளே எமோஷன் ஒரு 4 சீன் வச்சிங்கன்னா நம்ம படத்தை கொண்டாடிடுவாங்க. சூப்பர். ஸோ அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். என் படங்களில் தொடர்ந்து அது இருக்கும். என்ன ஜேர்னர் பண்ணாலும் நான் எமோஷன் வைக்காமல் எந்த படமும் பண்ண மாட்டேன். தாரா, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அனலி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் இயக்குனர் தினேஷ் தீனா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் தினேஷ் தீனா அவர்கள். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். அண்ட் ரீசெண்டாக உங்களோட அனலி படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஆஸ் அ டைரக்டராக உங்களுக்கு இந்த விஷயம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நிறைய பொறுப்போடு ஒர்க் பண்ணணுன்றது தான் இந்த ரிவ்யூவில் நமக்கு தெரிய வருது. ஸோ தியேட்டரில் போய் பார்க்கும்போது எல்லாரோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னென்னா இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் அது இதுன்னு பண்ணேன். செகண்ட் ஹாஃப் எண்டெல்லாம் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ், மோட்டிவேட்டடாக இருந்தது. அடுத்த படம் இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி கிடைச்சது எனக்கு. அண்ட் படத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பேசலாம் சார். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உருவாச்சு? இந்த ப்ரொடக்ஷன் சிந்தியா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து இதோடைய ப்ரீவியஸ் மூவி வந்து நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணதை பார்த்து அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம ஒர்க்கோடைய இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அப்போது கதை சொன்னதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி போய் இதே நம்ம பண்ணலாம், நெக்ஸ்ட் மூவி ஆக்ஷன் பிளாக் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நிறைய கதை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னை வந்து கூப்பிட்டு கதை கேட்கும் போது நான் அதை சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்சதுனால அப்படியே கமிட் ஆனோம். ஸோ இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். போன படம் ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் வீக்கே என்னை கமிட் பண்ணி அப்படியே இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணி போனது. இன்னைக்கு ரிலீஸ் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த கதை வந்து நீங்க அவங்களுக்காக ரெடி பண்ணதா இல்லை ஆல்ரெடி நீங்க கதை எழுதி இல்லை, வச்சிருக்கீங்க? நம்ம வந்து டைரக்ஷன் டீமில் வந்தாலே நம்ம அசிஸ்டண்டாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கதைகள் எழுதிட்டே இருப்போம்ல. ஸோ அப்படி நான் பண்ணிட்டு இருந்த கதை அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் வேணும்னு கேட்டாங்க. நமக்கு தேவை வந்து ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு அப்படிலாம் இல்லை, இன்ட்ரெஸ்டடாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் தேவை. அப்போ அந்த கதை கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. டைரக்டராக எனக்கு தோணும் போது நான் அந்த கதை அவங்களுக்கு சொன்னேன். என்கிட்ட ஒரு 8 கதை இருக்குது மேடம், உங்களுக்கு எது வேணும்னு கேட்டேன். இல்லை இதுனா தி பெஸ்ட்டு சொல்லு, எல்லாமே தி பெஸ்ட்டு தான், நான் எப்படி என் கதையை இதுதான் சுமாருன்னு சொல்லுவேன். சரி ஓகே, ஒரு 3 லைன் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு, இதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி அப்படி ஆல்ட்ரு பண்ணி பண்ணதான் இன்றைக்கி அனலி அத்தியாயம் 1 வந்து நிற்கிது. சார், அனலி அத்தியாயம் 1 அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ பார்ட் 2 பார்ட் 3 அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிலே நாங்கள் அனலி அத்தியாயம் 2ன்னு சொல்லி நாங்கள் எண்டில் போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 2க்கான லீடும் கொடுத்துருக்கோம். பட் ஒவ்வொரு படமுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், பென் டு தேட்டர் அப்படின்னும் போது அனலி படம் வந்துட்டு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? ரிலீஸ் டேட்லாம் எங்களுக்கு ரொம்ப வேகமாக நடந்துச்சுங்க. நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா வெறும் 8 நாளில் தான் முடித்தேன். எனக்கு டைம் பீரியடே அவ்வளோதான் கிடச்சிது. நாங்கள் எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. 24/7 எல்லா டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணோம். டிஏ முடித்தோம், சிஜி முடித்தோம். ஆனால் டப்பிங் முடிஞ்ச உடனே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட். ஸோ டிஏ, டப்பிங், சிஜி, மிக்சிங், ஆர்ஆர், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஒரு 8 days உள்ள முடித்து அவங்களுக்கு ஃபைனல் அவுட் கொடுத்தேன். ஸோ டோட்டலாக ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா சார்? இல்லை, நாங்கள் ஷூட் போனதே 25 days தான். ஓகே, 25 daysல ஷூட் பண்ணோம். ஒரு 1.5 month எடிட் பண்ணோம், டப்பிங் முடித்தோம். அதுக்கப்புறம் 8 days வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணது. ஓகே, அவ்வளோதான் ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் தான் சார். நிறைய ஆக்டர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து அவங்கள பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். இந்த மாதிரி நிறைய சக்தி சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அதில் இருந்தாங்க. ஸோ இந்த காஸ்டிங் எல்லாம் எப்படி சார் பண்ணீங்க? காஸ்டிங்குடைய லிஸ்ட்டு பார்க்கும்போது சக்தி சாருடைய ஃபோட்டோவை பார்த்தேன். அது பார்த்தது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அப்போது அவரை ரீச் பண்ணும்போது அவர் அதுக்கு முன்னாடி கதைகள் கேட்டுட்டு இருந்தார். ஓகே, ஸோ கதைகள் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் நான் போய் கதை சொன்னேன், ஜி எனக்கு இந்த கதை தான் பிடிச்சிருக்கு, நான் வில்லனா ரெடி, ஏன்னா ஆல்ரெடி கரத்தே பாபுல பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு ஓகே நான் பண்ணுறேன், செம மாசாக இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இம்மிடியேட்டாக ஃபஸ்ட் சிட்டிங்லேயே ஓகே ஆனதுக்கு அப்படியே அடுத்தடுத்து கபீர் சிங் வந்தார், வினோத் வந்தார், அபிஷேக் வந்தாங்க, இனியா மேம் வந்தாங்க. ஸோ ஒரு கேஸ்டிங்காக இதெல்லாம் ஒரு 1 weekல நடந்தது தான்.
ஓகே. வித்தின் வீக்ல எல்லா ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ வேக வேகமா வந்துட்டு ஆமாம், இது முடிச்சிட்டீங்க இந்த அனலி ரொம்ப படத்தை. வேகமாக ஆரம்பிச்சு வேகமாக வந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் சிந்தியா மேம் அவங்கள பற்றி சொல்லுங்கள். பர்சனலாக உங்களுக்கு தெரியும், அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒர்க் வைஸாக அவங்க எப்படிப்பட்டவங்க? ஒர்க் வைஸாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபாரினர். பட் ஃபாரினர் மாதிரியே நம்ம கூட பழக மாட்டாங்க. ஒரு இந்தியன் கேர்ள் மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீனா உங்களால் முடியும் தீனா, நீங்கள் வந்து ஏன் உங்களை நீங்களே அப்படி நினச்சிக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், அப்படிலாம் டைம்லாம் கேட்காதீங்க, சீக்கிரம் முடிங்க, என்ன ஃபஸ்ட் படம் பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் டைம் எடுத்துக்கிறீங்க, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. நம்மளை போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எனர்ஜி ஃபயர் ஆனவங்க அவங்க. வேலை பார்க்குறதோட பெரிய வேலை உங்களுக்கு என்ன இருக்குது, பண்ணுங்க தீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. இதுதானே வேலை, இதை நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்ல, ஏன் டைம் எடுத்து, தூக்கம்லாம் வரக்கூடாது, சாப்பிடலாம் கூடாது, மறந்துடணும், இதை தான் முடிச்சு கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எனக்கு எனர்ஜியாக இருந்தது. அவங்கக்கிட்ட அதை பார்க்கும்போது எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சினிமா அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. பட் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்துட்டு இது பாசிட்டிவாக சொல்லலாம் சார். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப வருஷம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம்லாம் வந்துட்டு ஒரு படத்துக்கான டைம் எடுத்துக்கும். பட் அனலி வந்து டப்புன்னு இப்படி ரெடி ஆச்சு பாருங்களேன். அந்த விஷயத்தில் எங்கள் ப்ரொடியூசர் வந்து அதில் அவங்க சூப்பர். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இப்போ 3rd இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை மிஸ் பண்ணதே இல்லை, கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் இதுதான். பட் நம்மளது தான் வந்து ரிலீஸ் டேட் சொல்லாமல் எனக்கு சர்ப்ரைஸாக சொன்னது அவங்க, இந்த டேட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது. அனலி மூவி வந்து முடியிற லாஸ்ட் டே அன்னைக்கு வந்து பேக்கப் அப்படின்னு சொன்னப்போ சந்தோஷப்பட்டீங்களா, இல்லை ஐயோ அப்பா முடியுதே அப்படின்னு யோசிச்சிங்களா? ரொம்ப வருத்தப்பட்டேங்க, இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டோம். ரொம்ப சீரியஸான கண்டென்ட் பண்ணேன். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டென்ட். எங்கேயுமே வந்து என்னடா இப்படி அப்படி அடுத்த ஷாட் என்னவா இருக்குன்ற பயத்தோடு இருக்கிற மாதிரி தான் கண்டென்ட்டே பண்ணேன். பட் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோமா. அது லாஸ்ட் டே நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே தான் என்னை எல்லாரும் வந்து, யோ கேப்டன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம்யா, எல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபீல் இருந்தது, என் டீமை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கேஸ்டிங், என்னோடய டைரக்ஷன் டீமு, என்னோடய டெக்னீஷியன்ஸ், இவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் கூடவே இருப்பாங்க. மற்ற படங்கள் எப்படின்னு நமக்கு பார்த்துருக்கோம்ல ஒர்க் பண்ணும்போது, என் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் என் கூடவே இருந்தாங்க. எனக்கு பெரிய பலம் அது. அப்போது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம், சீக்கிரமாக அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணணும், இவங்களை திரும்ப உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அண்ட் சார் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டா? அப்படிலாம் இல்லைங்க, ரியல் லைஃப் இன்சிடெண்ட்லாம் இல்லை மேடம். இது வந்து என்னுடைய கற்பனை கதை தான். ஏன்னா எண்டில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மிலிட்ரி பேக்ரவுண்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் டீமோடலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணல. என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, நான் எப்போவுமே ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் லெவல் நான் முடிச்சிடுவேன் தனியாக. நான் முடிச்சுட்டு பவுண்டு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் என் டீமை கூப்பிட்டு உட்கார வச்சு இதில் கரெக்ஷன் சொல்லுங்கள், என் பார்வைக்கு படாத தவறுகள் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து நான் இங்கே எண்டு என்ன வைக்கலான்னு அவங்களுக்கு சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். சார் என்ன சார் அவங்க யார் தான் சார் என்னவா காட்ட போகிறீங்க அவங்கள, ஏன்னா வந்ததுலேருந்து 3-4 ஃபைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லோரும் அடித்து துவைச்சிக்கிட்டே இருக்காங்க, கடைசியாக யாருங்க அந்த ஹீரோயின், யார் தாங்க அவங்களுக்கு என்னங்க பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரெகுலராக எல்லோரும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, போலீஸ், நம்ம போலீஸ்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் ஹையாக போகலாம். ஸோ ஒரு மிலிட்ரி கமாண்டோ, அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர், ஸோ ஒரு லெஃப்டினண்ட்டாக வந்து ஒரு 2 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதி எப்படி சார்ஜ் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது அந்த அந்த நேரத்தில் யோசிக்கும் போது வந்த விஷயம் தான், இது ரியல் இன்சிடென்ட்லாம் இல்லை. அண்ட் படத்தில் வந்துட்டு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அதை எப்படி சார் ஷூட் பண்ணீங்க? அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி மேடம் அக்செப்ட் பண்ணாங்க? அவங்க ஆக்ஷன் சப்ஜெக்ட் சொன்னதுனால தான் என் கதையை சூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த கதைக்குள்ளே ஆக்ஷன் இருக்குது. பிகாஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து நல்ல நார்மல் ஃபேமிலி ஓரியன்டெட்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆக்ஷன் தான் அவங்கள வந்து ஸ்டார் கேட்டகரியில் கொண்டு போயிருக்கு. தமிழ் சினிமாவே அதுதான். அதனால் நீங்களும் ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அது நிற்கும் அப்படின்னும் போது என் பாயிண்ட் வேல்யூவாக இருந்தது அவங்களுக்கு. அதை புரிஞ்சதுனால ஓகே தீனா நம்ம ஆக்ஷன் பண்ணோம், எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் இந்த ஸ்கிரிப்டை சொன்னேன். ஏதாவது ஒரு சீன் எடுக்கும்போது சார், ஃபன்னியாக கேட்குறேன், ஏதாவது ஒரு சீன் எடுக்கும்போது வீணா ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி என்னை உசுப்பேத்தி என் காலை உடைச்சிட்டேன் அந்த சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க, அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த ஸ்ட்ரகிள் இன்சிடென்ட் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ஒயர் ஸ்லிப்பாக கீழே விழுந்தப்போ இப்போ எந்திரிச்சு எனக்கு காலை பிடிச்சி எழுதிட்டு என்னை கூப்பிட்டா, எங்கே அந்த டைரக்டர் கூப்பிடியா அவனை அப்படின்னாங்க. நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்.
ஏன்னா என்ன ஒரு ப்ரொடியூசர் யானே என்னை கூப்பிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. மேடம் வேணாண்ணா, அப்படியே சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நீ அதெல்லாம் அவங்க உடனே என்ன, ஐயோ நீ அதெல்லாம் கோச்சிக்காத, நீ உடனே இந்த ஷார்ட்லாம் கட் பண்ணிடாதீங்க மாஸ்டர், நான் பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்று, நான் ரெடி இமீடியட்டாக போகலாம் ரெடி. அவ்வளோ ஸ்போர்ட்டிவா ஆமாம், அவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க. ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க அவங்க. வந்து Okay. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. ஃபாஸ்ட், அவங்க எக்ஸ்பிரஸ், ரெடி போகலாம் அப்படிங்க. மாஸ்டர் எப்படி என்ன பார்க்குற, சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர். ஆக்சுவலாக சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் வந்து என்னுடைய கலைத்துறை தந்தை. அவர் எனக்கு சினிமாவில் மிகப்பெரிய காட் கிஃப்ட். அவர் இல்லைன்னா இந்த படத்தை என்னால் இவ்வளோ அழகாக கொண்டே வந்திருக்க முடியாது. கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே உழைச்சிருக்கும். பட் சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் தான் என்ன ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்கரேஜ் பண்ணிகிட்டே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பாட்டில் சில விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் போகும். அந்த இடத்துல கூட நான் அவர்கிட்ட சொல்லவே எல்லாரும் பயப்படுவாங்க. நான் போய் அப்படியே நாசுக்கா மாஸ்டர் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். ஓடினதுக்கப்புறம் என்னை பார்ப்பார், எங்கே அவன் சொல்லிட்டு போயிட்டான் இப்படி இருக்கு என்ன. ஆனால் நான் கேட்டதை விட பெட்டராக ஒன்று எடுத்து கொடுப்பாரு. அந்த இடத்துல எங்கள் மேடம் வந்து அவங்கள ஆக்சுவலாக கிளைமேக்ஸில், ஓப்பனிங்லும் கிளைமேக்ஸிலும் ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஸோ அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விட்டுறது மாஸ்டர் வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லைம்மா டூப் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லைம்மா சார் நான் பண்ணுவேன், ஸ்கிரிப்டில் அது இருக்கு, நான் பண்ணுவேன். தீனா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட் கதை சொன்னதே இதை வச்சு தான். மேடம் டைட்டில் கார்டுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணால் ஒரு டார்க் ஸ்க்ரீன்லேருந்து வந்தால் அப்படியே ஒரு 2 பசங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வருவாங்க. வந்தால் ஒரு கண்ணு மட்டும் தெரியும் டைட்டு. ஸோ பிளட் எல்லாம் ட்ராப் ஆகும். அப்படியே ஒரு வைட் வந்தாக்கா அவனுக்கு பார்த்து பதறிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இங்கே தான் டைட்டில் கார்டே போட போகிறேன். யார் அது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் மேடம். ஒரு ப்ரொடியூசர் என்னன்னு நான் கேட்டேன். இல்லை மேடம், இப்படி சொல்லி கதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன். நான் கதை சொல்லும் போது பயந்தேன், இவங்க வந்து இதை பண்ணுவாங்களா இப்படி. ஏன்னா கஷ்டம் தானே, ஒரு 1/2 hour 1 hour தலையில் தொங்கிட்டே இருக்கணும், ரொம்ப கஷ்டம், முடியாது. ஓகே. ஸ்பாட்டில் வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை நான் பண்ணுறேன், இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுது, இல்லை நான் லைவாக பண்ணுறேன், என்னை வச்சு எடுங்க. மாஸ்டர் வேண்டான்னு சொல்லி அவங்க அதை பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க பயங்கரமான ஒரு மூமெண்ட் அது. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு பயமும் இருக்குது, ப்ரொடியூசர் கம் ஆர்டிஸ்ட்டு அவங்கள கேர் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் அவங்க அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே தீனா, ஐம் ஓகே, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் படத்தில். அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க உங்ககிட்ட மொத்தம் 8 ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களோட முதல் படம் அப்படின்னும் போது சம்திங் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த ஸ்கிரிப்ட் ஏன் சார் சூஸ் பண்ணீங்க? இந்த ஆக்ஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால இப்படி ஆச்சா? இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் எதனால் சூஸ் பண்ணேன்னா, மேடம்காக இந்த ஸ்கிரிப்ட் ஃபீமேல் ஓரியன்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் என்னுடைய முதல் படம் ஸ்கிரிப்ட் நான் வேறு பண்ணி வச்சுருந்தேன். இவங்களுக்குள்ள வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு கதை சொல்லி என்னுடைய வேறு விஷயத்துக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால இவங்களுக்காக ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. பட் ஆனால் சார் உங்களோட ஷூட்டில் ஒரு விஷயம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். டைரக்டர் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, எல்லாம் ரெடி, கேமராவே செட்டுக்கு வரலையாமே, அது என்ன கதை சார்? என்னன்னா, நாங்கள் சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர், கேமராமேன், நாங்கள் எல்லாம் ரெடியாக அவரு கூட இருந்தோம். ரெடி. எல்லாரும் ரெடி, ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடி, எல்லாம் லைட்டிங் எல்லாம் முடிச்சு ரெடியாக இருந்தோம். கேமரா வழியில் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக கொண்டு வந்த கேமரா வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்தது. இன்னொரு கேமரா கொண்டு வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, சார் 30 minutes டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. 30 minutes தானே, அப்படியே டீ காஃபி சாப்பிட்டு உட்காந்துருப்போம். அது 30 minutes, 1 hour, 2 hour, 3 hour, 4.5 hours ஆச்சு. அப்போ தான் கேமரா வந்தது. அது வரைக்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். பேலன்ஸ் இருக்கிற 4 hours என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ப்ரொடியூசர் வந்து பார்த்துட்டு, இவ்வளோ டென்ஷன் ப்ரெஷரில் எப்படியா நீங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரெஷரே இல்லையா அப்படி. மேடம், அப்படிலாம் நினச்சா ஒர்க்கே பண்ண முடியாது, ஸோ கூலாக ஹேண்டில் பண்ணலாம், எனக்கு தெரியாதுப்பா, இன்னைக்கு என்ன பிளானோ அதை முடிச்சு கொடுக்கணும்னாங்க. அந்த மாதிரி நிறைய நான் கிளைமேக்ஸ்லாம் 4 hours ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ மேடமோட ஹேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஷூட் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் தான் எல்லாமே பண்ணோம். ஓகே. அதை மேட்ச் பண்ணியிருக்கோம். சார் உங்களோட டைரக்ஷன் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். எந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க? சேட்டைக்கார பசங்க அவனுங்க டைரக்ஷன் டீம். தேவா, அரவிந்த், நிரஞ்சன், ரூபன், சரவணன், 5 பேர். அப்புறம் என்னுடைய கோ டைரக்டர் ரவி கணேசன். அவங்க எப்போவுமே எப்படின்னா என் பின்னாடியே இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் பக்கத்துலேயே நின்றுருப்பாங்க. ஆனால் இது இல்லைண்ணே, எனக்கு வந்து சாருன்னு கூப்பிட்டா பிடிக்காது, நான் எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிட சொல்லுவேன். எனக்கு அண்ணன் கூப்பிட்டது அந்த பாண்டிங் வேணும். ஸோ எனக்கு அண்ணன் கூப்பிட்றது பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஆரம்பம் அவங்களாவே கனெக்ட் ஆகிட்டாங்க. அண்ணன் கூப்பிடுவாங்க, ரொம்ப பாண்டிங்கில் இருப்போம். நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது. சில ஃபெசிலிட்டிஸ் டைரக்ஷன் டீமுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம மார்னிங் சீக்கிரமாக வரும், பேக்கப் ஆனதும் நம்ம தான் லாஸ்ட்டாக போவோம்.
அப்போ அந்த இடத்துல எல்லாரும் போயிடுவாங்க, நாங்கள் மட்டும் நாங்கள் அப்படியே நின்றுருப்போம், செட்டில் நின்றுட்டு இருப்போம். என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம வண்டி இருக்கா இல்லையா, இருக்குண்ணே அங்கே இருக்குண்ணே இங்கே, அந்த ஜாலியாக சந்தோஷமாக போவோம். அவங்க தான் எனக்கு கூடவே இருந்து என்னை ரொம்ப பலமாக கூட நின்று ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்களால என்ன பெஸ்ட்டு முடியுமோ எனக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆஸ் அ டேரக்டரா இந்த படத்துல இந்த சீன் எடுக்க ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? எனக்கு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸில் எடுக்கும்போது சேலஞ்சாக இருந்தது. மேடம், இனியா மேடம், அப்புறம் கபீர் துஹான் சிங், சக்தி சார், அபிஷேக். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து அது ப்ரீ கிளைமேக்ஸ் அது. ஸோ அந்த இடம், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அரெஸ்ட் போர்ஷன், இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடல். என்னென்னா அது ரொம்ப எமோஷனலான சீன். அது இது எப்படி கன்வே ஆக போகுது, இது எப்படி நம்ம ஷார்ட்ஸ் எப்படி கம்போஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஒன்றுனா ஸ்கிரிப்டில் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன், அது அங்கே பண்ண முடியல, டைம் டியூரேஷன் இல்லாதனால பண்ண முடியாமல். பட் அதை விட வேறு மாதிரி சில விஷயங்கள் பண்ணல. அந்த இடத்துல மட்டும் எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. அதையும் வெளியில் காட்டிக்காமல் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம முடித்தோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா வந்துட்டு அஸ் அ டைரக்டரா உங்களோட படத்தை ஆடியன்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து பார்க்கும்போது கரெக்டான டைம்ஸில் கிளாப்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சீனை பார்த்து செம்மையாக பண்ணியிருக்கேனே நான், இந்த சீன் நான் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ண ஒரு சீன் என்ன சார்? மேடம் இப்படி கேட்டிங்கன்னா நான் படம் ஃபுல்லாக என் சீனை நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவேன். அவங்க கிளாப் பண்ண இடத்துக்கு வேணால் நான் பதில் சொல்கிறேன். அவங்க கிளாப் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போடும்போது கிளாப் பண்ணாங்க, என்னோடய டைட்டில் வரும்போது கிளாப் பண்ணாங்க, எங்கள் ப்ரொடியூசருடைய ஹேங்கிங் அந்த இன்சிடென்ட் கிளாப் பண்ணாங்க, கிளைமேக்ஸுக்கு கிளாப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்கிரிப்ட். இது ஓப்பனிங்கில் வந்து யார் இவங்க ஆஃபே ஓப்பனிங்லேயே இருக்கும். செகண்ட் ஹாஃப் உட்காந்து நிதானமாக பார்த்தா தான் புரியும் கதை எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ எண்டில் மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது அப்போ கிளாப் பண்ண, ஓ இதை தான் நீங்கள் வந்து இப்படி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத அந்த இடத்துல எனக்கு பெரிய கிளாப்ஸ் கிடச்சிது. சரி, ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்து நான் ஒரு 3 தேட்டருக்கு போனேன். 3 தேட்டர்லையும் இதை நான் என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்த. ஓகே சூப்பர் சார். அண்ட் உங்களோட டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய கலைத்துறை தந்தை கலைமாமணி சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர். ஸோ அவர் முக்கியமான ஒரு பெரிய பலம் எங்களுக்கு. அப்புறம் எங்களுடைய டிஓபி ராமலிங்கம் அண்ணா, அவர் வந்து அவர் பெரிய பலம் என் படத்துக்கு. அவருடைய ஃபோட்டோகிராஃபிலாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அவர் பண்ண படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஃபோட்டோகிராஃபி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், ஒரு குறைஞ்ச பொருட்செலவில் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 10,000 கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ப்ரொடியூசர் 10,000 கண்டெய்னர், ஐயோ அதெல்லாம் பெரிய பட்ஜெட்டியா, அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம என்ன விஜய் அஜித் வச்சு படம் பண்ணுறோமா, என்னையை வச்சு படம் பண்ணுற, அதுக்கான இல்லைங்க மேடம், 10,000 கண்டெய்னர் இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் போய் ஒரு சின்னதாக ஒரு செட் போடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லு அப்படின்னா இது இப்படி வந்திருக்கணும்ல, நம்ம அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்ததும் குட்டியாக சொன்னால் அவங்க இன்னும் குட்டியாக போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி பெருசாக வந்து அந்த இடத்துக்குள்ளே சொன்னால் இதுவே குட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சு ஸோ அதுக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும்னு அவங்க. பட் நான் குட்டியாக தான் சொன்னேன், அவங்க கொஞ்சம் பெரிய செட்டே போட்டு கொடுத்தாங்க. சூப்பர். ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தாமு சார் வந்து ரொம்ப குறைஞ்ச பொருட்செலவில் பண்ணி கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. செட்டை பார்த்தவங்களாம் எத்தனை கோடின்னு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமான செட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய எடிட்டர் ஜெகன், அவருடைய ஃபஸ்ட் மூவி தான் இது. தம்பி விளையாடி இருக்கார். கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மியூசிக் டைரக்டர் பெரிய பலம். ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இவங்களெல்லாம் கடுத்தது மிக்சிங் மொய்தீன் சார். இவங்களுடைய மொத்த ஒர்க்கையும் அங்கே தான் அசம்பிள் பண்ணி சவுண்டை எப்படி பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு ஒர்க் இருக்குல்ல. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு பெரிய பலமாக இருந்து இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு டோட்டலாக எத்தனை பாடல்கள் இருக்குது? படத்தில் ஆடியோவாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2 தான் சாங் பண்ணோம். 2 சாங் தான் ஷூட் பண்ணோம். மேடம்க்கு ஒரு சாங்கு, சக்தி சாருக்கு ஒரு சாங் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் மோட்டிவேஷன் சாங் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஷூட்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைட்டுக்கு ஒரு சாங் தனியாக பிளான் பண்ணி அப்போது அந்த ஃபைட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணி சாங் மொத்தம் 3 சாங் படத்தில் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் எழுதும் போதே அனலி அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருந்தீங்களா, இல்லை அதுக்கப்புறம் எடிட்டெல்லாம் முடிச்சு ஒரு ஃபைனலாக ஒரு டைட்டில் டிசைட் பண்ணி? நான் இந்த கதை எழுதும் போது இந்த படத்தோடைய டைட்டில் வந்து ஜான்சி. ஜான்சி. எஸ். ஓகே. டைட்டில் கேட்டோம், கிடைக்கல, வேறு யாரோ வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம், இது ஃபயராக இருக்குது. ஸோ அனல்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அனல் மேல் ரிலேட்டட், அனலி அப்படின்னு போகலாம். அது என்னையா லீ அப்படின்னு என்னை வந்து நிறைய கமெண்ட் பண்ணாங்க. ஸோ லீக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஆனஸ்ட்டு, நேர்மையானவங்க. லீ அப்படிங்கிற ஒரு மீனிங் இருந்ததுனால அனல், இந்த ஃபயர், அவங்க விமன் ஃபயராக இருக்கிறாங்க, அதனால் அனலின்னு வைப்போம் அப்படின்னு. அவங்ககிட்ட தான் சொன்னேன், மேடம் அனலி ஓகேவா, என்ன அனலி இருங்க அப்படின்னு ரூம்குள்ளே போனாங்க. போயிட்டு வந்து சூப்பர் தீனா அனலி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க.
யார்கிட்ட கேட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்க எப்பவுமே அவங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் டைட்டில் சொன்னதுக்கப்புறம் ஒரு 1/2 hourல எனக்கு ஓகேன்னு சொன்னாங்க. இமிடியேட்டாக அனல் இப்படி தான் அந்த டைட்டில் வந்துச்சு. அண்ட் சார் இந்த படத்துக்கு வந்துட்டு லொகேஷன் அதெல்லாம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? லொக்கேஷன் கதை எழுதும் போதே நமக்கு இந்தந்த லொக்கேஷன் வேணுங்கிறது தெரியும்ல. ஸோ அதை வச்சு நாங்கள் சுற்றிட்டு இருந்தேன். சரி, நான் வந்து பேசிக்காக வடசென்னை பையன். ஸோ வடசென்னைங்கிறதுனால எனக்கு நான் ஷூட் பண்ணதெல்லாம் அந்த பக்கம்தான், நார்த் மெட்ராஸ் சைடு தான். எனக்கு அந்த லொக்கேஷன்லாம் தெரியும். எனக்கு ப்ரீவியஸாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பாட்டெல்லாம் நான் நிறைய சுற்றிருக்கேன். ஸோ நான் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். என் கதைக்கு நான் கதை எழுதும் போது இந்தந்த லொக்கேஷன்லாம் போய் நின்று பார்ப்பேன். இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும். அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணேன், என் கதையெல்லாம் முடிச்சுட்டு லொக்கேஷன் பார்க்கணும் போது மேனேஜர்கிட்ட வந்து லொக்கேஷன் லிஸ்ட்டு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் மேனேஜரை கூப்பிட்டு போனேன். அண்ணன் இங்கே போகலாம், அண்ணா அங்கே போகலாம், அண்ணன் இங்கே போய் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் லொக்கேஷன். நான் கதை எழுதி முடிச்சதை நான் தனியாக போய் லொக்கேஷன்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து எனக்கு இதுதான் ஓகேன்னு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஸோ கதை எழுதும் போது அந்த லொக்கேஷன் தெரியும்ல. நான் அப்பப்போ இடையில அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வந்ததுனால அப்படி பார்த்து பண்ணதான். கதை எழுதும் போதே செலக்ட் பண்ண லொக்கேஷன்ஸ் இதெல்லாம். சார் இப்போ உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருந்தது, இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருந்தது? அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லைங்க. அவங்க ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லுவேன், அவங்க செய்வாங்க. அங்கே சின்ன சின்ன விஷயங்களும் அது புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காலகாலமாக தமிழ் சினிமா நடக்கிறது தான். கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணி பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கிறதுனால, ப்ரொடியூசருங்கிறதுனால கேர் பண்ணி பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இல்லை, அட்வான்டேஜும் இல்லை. என் வேலையை நான் பார்த்தேன், அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. அண்ட் சார் நீங்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க படங்கள் பார்க்குறது தான் என்னோட ஃபுல் ஹாபி, அதுதான் என்னோட ஒரு சூப்பரான டைம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போதே வந்துட்டு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஏதாவது பார்த்து இது சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? உங்கள் காம்படிட்டர் படம் இப்போ இந்த என்னுடைய படம் ரிலீஸ் ஆன டைமில் ரிலீஸ் ஆன எந்த படங்களும் நான் பார்க்கல. ஓகே. ஏன்னா நம்ம தேட்டர் விசிட் போகிறதுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால போகல. பட் நம்ம கூட வந்த படங்களை நம்ம படம் தான் முதல் இடத்துல இருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் வந்தது. நிறைய பத்திரிகையெல்லாம் பார்த்தேன், படித்தேன். எனக்கு பத்திரிகையாளர்கள்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. இன்னொரு படமும் பார்க்கணும்னு டைம் இருந்தது, பார்க்க முடியல, கொஞ்சம் ஒர்க். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவேன். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, மற்ற படங்களையும் பார்த்துருவேன். சார் அப்படி ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்து ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ண படம் என்ன சார்? சிறை. சிறை. Yes, ஓகே. நம்ம A2 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். நான் 3 முறை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோடைய ரிவ்யூ கேட்டேன், 50-50 இருந்தது. செகண்ட் ஷோ கேட்டேன், ஈவினிங் ஷோ டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி நாங்கள் 2 பேர் போய் படம் பார்த்தோம். எனக்கு வேறு லெவலில் படம் இருந்தது. இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு புதுசாக வர எல்லா இயக்குனருக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். என்னால் அந்த படத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் நான் போய் 3 முறை அந்த படத்தை பார்த்தேன். டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக விஷ் பண்ணேன், சார் ஓகே. வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது அந்த படம் ரொம்ப சிறந்த படம். இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கேன், ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு படம். இந்த சூப்பர். மாதிரியான படங்கள்லாம் வரணும் நமக்கு. இப்போ நீங்கள் சிறை படம் பார்த்துட்டு நீங்கள் டேரக்டருக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்களே, உங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் கால், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேஷன் கால், எந்த கால்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டைரக்டர்ஸ்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. முக்கியமாக நான் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த தயாரிப்பாளர்கள், அதில் ஒரு 3 பேர் எனக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு நான் டைட்டில் லான்ச் பண்ணும் போதே எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு விஷ் பண்ணாங்க. என்னோடய அடுத்த படத்தோடைய தயாரிப்பாளரும் ஃபோன் பண்ணி, இந்த வீக் எந்த ப்ரோக்ராம் வச்சுக்காதீங்க, நம்ம மீட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறோம், சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும், வேறு எங்கேயும் கமிட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த படம்னு சொல்லிட்டீங்க, அது என்ன ஜானர் சார்? அது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் தான், காப் ஸ்டோரி தான் பிளான் பண்ணுறது. சார் நீங்கள் வந்துட்டு நிறைய மூவிஸ் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எந்த மாதிரி ஜானர் மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார்? ஆக்ஷன் தான் பிடிக்குமா இல்லை ரொமான்ஸ், ஐயோ காமெடி? அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து சென்டிமெண்ட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அட்லி சாரோட மேக்கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் இந்த தெரி மெர்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும், சடனாக பிரேக் பண்ணி ஒரு சீனில் எல்லாரையும் அள வச்சு அதுக்கப்புறம் அப்படி டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகல. அந்த மாதிரியான எமோஷன் இன்றைக்குமே நம்ம சிறையோடைய கனெக்டே எமோஷன் தாங்க. ஓகே. ஸோ அதில் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ண நம்ம தமிழ் ஆடியன்ஸு எப்போவுமே எமோஷனோட கனெக்ட் ஆனவங்க. நீங்கள் என்ன ஜேர்னர் பண்ணாலும் அதுக்குள்ளே எமோஷன் ஒரு 4 சீன் வச்சிங்கன்னா நம்ம படத்தை கொண்டாடிடுவாங்க. சூப்பர். ஸோ அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். என் படங்களில் தொடர்ந்து அது இருக்கும். என்ன ஜேர்னர் பண்ணாலும் நான் எமோஷன் வைக்காம எந்த படமும் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு டைரக்டர் ஆகணும், மூவிஸ் பண்ணணுன்ற அந்த ஆசை எங்கேருந்து சார் வந்தது? நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் டிஓபியாக இருந்தார். அவரோட குட்டி பையனாக இருக்கும்போது ஷூட்டிங்ஸ்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம். சீக்கிரமாக படித்து முடித்ததும் வந்து சினிமா சினிமா கோடி வந்துடணும் அப்படின்னு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்.
நான் ஒரு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதையும் சைமல்டேனியஸாக பார்த்துட்டு சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி சினிமாவில் இருக்கு. ஓகே சூப்பர் சார். பேலன்ஸ்டா ஒர்க் பண்றீங்க. பிசினஸும் இருக்கு, சினிமாவும் வந்துட்டு ஆமாம், இருக்கு. சர்வேல் பண்ணணும்ல, ஃபேமிலியை ரன் பண்ணணும்ல. இல்ல சார், இப்பவே புரிஞ்சுக்கிட்டீங்க. செம்ம சார். அண்ட் சார், உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஆக்டரை வந்துட்டு நான் பார்த்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது, அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு நல்ல குட் ஆரோவா இருந்துச்சு, அவங்க கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு யாரு சார்? இப்போ எனக்கு வந்து இவங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தளபதி விஜய் சாரோட ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. ஓகே. ஸோ அவரை நான் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பேசுனதில்ல, பழகுனதில்ல. அவருடைய மிகப்பெரிய ஃபேன், வெறியன் நான். சார், பர்ஃபார்மன்ஸா நீங்க பார்த்து நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஆக்ட்ரஸ் சார்? நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, செலக்டிவாக சொல்ல முடியும். என் படத்தில் இனியாவே சொல்லுவேன். ஸோ இனியா ஆமா. மேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் டைம் தான், அவங்க ரொம்ப நாள்லாம் நடிக்கல. பட் எனக்கு வந்து ஹெட்டேக்கே இல்லாத ஒரு ஆர்டிஸ்டாக தெரிஞ்சாங்க. ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, பட் இனியா மேம்லாம் சான்ஸே இல்லை. வந்தாங்கன்னா சீன் பேப்பர் டயலாக் பார்ப்பாங்க. சார் நீங்கள் வந்து என் காதில் சொல்லிகிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் சொல்லுவேன், டயலாக் வாங்கிட்டு அப்படியே ப்ராம்ப்டே கிடையாது, அப்படியே போய் நின்றுவாங்க, அடிப்பாங்க, ஓகேவா அப்படிம்பாங்க, மேடம் வேறு மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மஞ்சு வாரியர் மேடம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோடலாம் ஒர்க் பண்ணணும். அண்ட் வந்துட்டு லைக் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு டைரக்டருக்கும் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. எப்படா ரிலீஸ் ஆகும், எப்படி பண்ண போகிறோம், டப்பிங் இருக்குது, விஎஃப்எக்ஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அந்த டைம்? நீங்களே சொல்லிட்டீங்க. சிரிச்சுட்டே தான் இருந்தீங்களா அப்போ? ஆமாம், அப்பயும் சிரிச்சுட்டே தான் இருந்தீங்களா? டிஐயில் அவுட் எடுக்கணும்னு சொல்லும் போது நான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன சார், அவர் டிஐ அங்கே இருக்கிற நபர் அவர் வந்து ஒரே டென்ஷனாக இருக்குங்க, ப்ரொடியூசர் சத்தம் போடுறாங்க, சீக்கிரம் அவுட்டு கொடுங்க. நான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏங்க கூலாக இருக்கு, எந்த கவலையும் இல்லையா அந்த ஆளுக்கு, நம்மளெல்லாம் வேலையை சொல்லிட்டு வேலையை வாங்கிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சார் இவ்வளோ வேலையும் நான் முடிச்சதுனால தானே இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்குது. நான் டென்ஷன் ஆகி உங்களெல்லாம் அப்செட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கூலாக ஹேண்டில் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். பட் எனக்குள்ளே இருக்குது, இல்லாமலாம் இல்லை, அதை காத்திக்க மாட்டேன். அந்த இது இருந்துச்சு, நமக்கு எப்படி இது ரிசீவ் ஆகும் அப்படின்னு. சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற பயம் இருக்கும். பயம் இல்லாமலாம் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அந்த பயம்லாம் எப்போவுமே உண்டு. நான் எத்தனை படம் டைரக்ட் பண்ணாலும் அது எல்லா படத்துலையும் இருக்கும். அது எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்குமான்றது இல்லை, எனக்கு இருக்கும் கண்டிப்பாக. அதை வெளியில் காட்டிக்க மாட்டோம், காட்டிக்காமல் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுறது தான். சார், அனலி படம் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம முடிக்கணும்னு சொல்லி நம்மளோட க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் இல்லை குவாலிட்டியில் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்ததா? அது இருந்துச்சு, சின்ன சின்ன இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி இல்லை, எல்லாமே கிடச்சிடாது. அப்படி நீங்கள் பிளான் பண்ணி மிஸ் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 4-5 சீன் எடுக்கவே இல்லை படத்தில். எடுக்காமலே நாங்கள் படத்தை எடிட் பண்ணி டப்பில் மேட்ச் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 4 சீன் 5 சீன் எடுத்து நான் அதை அந்த இதெல்லாம் அழகாக இன்னும் மேட்ச் பண்ணியிருந்தேன்னா ஒரு சின்ன சின்ன லேக் இருக்குது. அது டெக்னிக்கலுக்கு தெரியும், பப்ளிக் வந்து அதை ஓவர் கம் பண்ணி போயிட்டாங்க. அது எனக்கு டிஸ்டர்ப் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது, இது முடிக்கலையே அப்படின்னு. பட் நமக்கு டைம் இவ்வளோதான் கொடுத்தாங்க, இதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி. சார், இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க. ஸோ இப்போ படம்லாம் முடிச்சாச்சு, தேட்டரில் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ வந்துட்டு சிந்தியா மேம் என்ன சொன்னாங்க அஸ் அ ப்ரொடியூசராக அண்ட் அஸ் அ ஆர்டிஸ்டாக? ப்ரொடியூசராக என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஹாப்பி. ஏன்னா அவங்க சொன்ன பட்ஜெட்டை விட நான் பிஃபோர் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன பட்ஜெட்டை விட பல மடங்கு கம்மியாகவே படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் படம் முடிச்சு கையில் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் தானே. ஸோ மற்ற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, என் படம் அப்படி இருக்கு, என் படம் இப்படி இருக்கு, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பி. சூப்பர் சார். ஸோ நான் இப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணேன். டைரக்டர் சொல்லும் போதே எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது, இந்த கதை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இதை தான் பண்ணேன்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கேட்கும் போது. அகைன் நீங்கள் 2 பேரும் ஒரு கொலாப் ஆகி இன்னொரு படம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் அனலி 2 அப்படின்னு சொன்னாங்க. அது ஷூட் போகும்போதும் சொன்னாங்க, எடிட் பண்ணும் போதும் சொன்னாங்க, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொன்னாங்க. அவங்க இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பிஸியாக இருக்காங்க. இன்னும் நாங்கள் மீட் பண்ணி பேசலை. மீட் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா டேரக்டருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ஸ்டோரி ஒன்று படமாக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் ஸ்டோரி இருக்கா சார், இதை வந்து நம்ம படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் பண்ணியிருக்க எல்லா ஸ்கிரிப்டையும் படமாக்கணும், அவ்வளோதான் என்னுடைய ட்ரீம். இந்த கதை தான் எனக்கு பெரிய ட்ரீம் அப்படிலாம் இல்லை. நான் பண்ணுற எல்லா கதையும் ட்ரீம் தான். ஸோ அது எல்லாம் என்னுடைய படைப்புகள் எல்லாமே நான் பண்ணியிருக்க எல்லா ஸ்கிரிப்டுமே பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ட்ரீமே, அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்க டைரக்டர் அப்படின்னா யாரை சார் சொல்வீங்க? உங்களோட ஒரு குரு அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு முன்னாடி நாள் படம் பண்ணி முடித்தவங்க எல்லாருமே எனக்கு குரு தான்.
ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பாயிண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ சிறை டைரக்டர் வந்து எனக்கு படம் முடிக்கிற வரைக்கும் தெரியாது. படம் முடிச்சுட்டு நம்ம டிஐயில் தான் எனக்கு அங்கே அவர் அறிமுகமானார். அந்த இடத்துல நான் அன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் டே அவர் பார்க்குறேன், நான் விஷ் பண்ணுறேன். ஸோ இது அப்படின்னுமோ அவங்களுடைய படைப்பு என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அவர் என்ன பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. இப்போ தெரிய வரும்போது அங்கே இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிறேன். அவங்க எல்லாருமே நம்ம குரு தானே, நமக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காங்கல்ல சார். ஆனா நீங்க வந்து நாங்க ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டின் எங்களே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிடுவீங்க சார். அப்படி இல்லை மேடம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கண்டென்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு நீங்க மாட்டவேனா எனக்கு அப்படின்னு. எவர்கிரீன் டைரக்டர் அப்படின்னு சொல்லணும்னா டைரக்டர் சுந்தர் சி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அவர் மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு சமாளிக்கவே முடியாது. அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டா இல்லை ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தவங்களாங்கிற மாதிரி இருக்கும். சரியான க்ரௌடை வச்சு படம் பண்ணிட்டு இருப்பார்ல, ஆமா. அதெல்லாம் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அவரோட. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய எல்லா டேரக்டரும் பிடிக்கும். நீங்கள் கேட்டதுனால அவர் ஒருத்தரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரீசெண்டாக வந்து எனக்கு அட்லி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஸோ அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. கண்டிப்பா சார். அவரை ட்ரோல் பண்ணாத விஷயங்கள்லாம் இல்லை ஆரம்பத்தில், அதெல்லாம் பிரேக் பண்ணி அவர் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார். ஸோ பேசிக்கிட்டு இருக்கவன் பேசிக்கிட்டே தான் இருக்கான், கீழே இருக்கான். அவர் வேற உச்சத்துக்கு போயிட்டார். அவருடைய ப்ரெசன்டேஷன்லாம் வேற. நம்ம பார்த்த விஷயங்களை கொடுக்குறாருன்னு சொல்கிறாருல, மற்றவங்களால கொடுக்க முடியல, அவரால் கொடுக்குறாரு பாருங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் நமக்கு தேவை. அது மாதிரி வரணுன்றது எல்லாருடைய கனவு இருக்குல்ல, எனக்கும் அதில் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கமர்ஷியலாக நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கா சார்? கமர்ஷியலாக எனக்கு தெரிய மாதிரி ஒரு படம் பண்ணேங்க. ஸ்கிரிப்ட் இருக்கா? இருக்கு. ஓகே சார். பெரிய மாதிரி ஒரு படம் பண்ணோம், மெர்சல் மாதிரி ஒரு படம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல்லாம் பண்ணோம். நம்ம இதுவே கமர்ஷியலாக தான் பண்ணியிருக்கோம். அனலி அத்தியாயமே பார்த்தீங்கன்னா கதையோடு போகும், பட் பக்கா கமர்ஷியலாக இருக்கும். ஓகே. ஸோ நம்மளை விஷ் பண்ணவங்க கூட சொன்னாங்க, யோ என்னையா நீ வந்து கதை பண்ணியிருக்க, கதைக்குள்ளே ஒரு கமர்ஷியல், ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண டேரக்டர் மாதிரி தெரியல, இவ்வளோ கமர்ஷியல் பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா இருக்குது, மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஏதோ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் போல், அதை தான் இத்தனை பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ அனலியில் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பாண்டை தாண்டி உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா இந்த மூவி ஷூட்ஸ்ல இருந்த ஆர்டிஸ்ட் யாரை சார் சொல்லுவீங்க? இந்த டிராவல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காங்க. சக்தி வாசுதேவன் சார். ஓகே. ஆமாம், அவருடைய நட்பு வந்து ரொம்ப, இந்த படத்து மூலியம் தான் அறிமுகம் அவர் எனக்கு. ஸோ அவருடைய நட்பு பெரிய நட்பு. என்னை எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. நானும் அவரை வந்து அப்படி ஒரு லவ் அவருக்கு என் மேலே. எங்கேயுமே என்னை விட மாட்டார். அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி, டைரக்டர் இருங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க அப்படின்பா. அவர் யாருன்னா அவர் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பார். அவர்கிட்ட நம்மளை பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ அந்த ஆள் என்னையா கோவமே பட மாட்டேங்கிறாயா, கத்தவே மாட்டேங்கிறாயா, கூலாக ஹேண்டில் பண்ணுறான். இப்படி ஒரு டேரக்டரை நான் பார்த்தது இல்லை. நான் 15-16 படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். எத்தனை டைரக்டர்ஸை மீட் பண்ணுறேன், எவ்வளோ பேரை பார்க்குறேன். அந்த ஆள் என்ன எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணா, நீ பேசியா அப்படின்னு அப்படி ஃபோன் பண்ணிலாம் கொடுப்பாரு. அப்புறம் எனக்கு அபிஷேக் நல்ல நண்பர், நம்ம படத்துக்கு முன்னாடியிலேருந்தே பழக்கம். இனியா மேம் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்காங்க. டெய்லி ஃபோன் பண்ணி இப்போ இந்த 3-4 டேஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு, என்ன ரெஸ்பான்ஸ். அப்புறம் எனக்கு சூப்பராயன் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு, மாஸ்டர் நம்பர் இருக்கு, அவ்வளோதான் எனக்கு ஜெயிச்சிட்டு எப்படி கவலைப்படாது அப்படின்னு. ஸோ இது மாதிரியான நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம் ஆமாம். ஸோ உங்களோட அடுத்த படம் வந்துட்டு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது எந்த ப்ராசஸில் இருக்குது, எப்போ எதிர்பார்க்கலாம், அது சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சீக்கிரமாக மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். போயிட்டுருக்கு, நல்ல ஒரு ஆரோக்கியமான ப்ராசஸில் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த படம் மாதிரி உங்களோட அடுத்த படங்களும் வந்துட்டு வெற்றி அடையணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். ரொம்ப நன்றி நன்றி நன்றி.